தசகம் 94. உண்மை அறிவின் தோற்றம். சிறந்த குருவின் உபதேசத்தால் இந்திரியங்களை அடக்கி அனைத்து கர்மங்களிலும் ஆசையற்ற நிர்மலமான மனம் படைத்தவர்கள் உன்னதமான உன்னுடைய அரூப சுரூபத்தை அறிகின்றனர். அத்தகைய உன் உருவம் உடல், இந்திரியங்கள் முதலியவற்றை காட்டிலும் வேறானது. எங்கும் நிறைந்த உன் உருவத்தை ஆன்மாவால் மட்டுமே அறிய முடியும். பக்தர்களால் காணப்படும் உன்னுடைய திவ்ய சுரூபம் அவரவர் அறிவின் சேர்க்கையினால் கற்பனை செய்யப்பட்டதாகும். விறகுகளின் தன்மையை பொறுத்தே அது பெரியதாகவும் சிறியதாகவும் பிரகாசமாகவும் ஜுவாலை இல்லாததாகவும் காண்பது போல் அவரவர் குணங்களால் செய்யப்பட்ட சரீரத்தின் சம்பந்தத்தால் அந்த பிரம்மானது பலவிதமாய் பெரியதும் சிறியதுமாய் தோன்றுகிறது. குரு என்பவன் அரணிக்கட்டையின் கீழ்பாகம் போன்றவன், சீடன் மேல்பாகம் போன்றவன். இந்த 2 அரணிக்கட்டைகளும் உரசுவதால் ஞானமாகிற அக்னி மிக தெளிவாக தோன்றுகிறது. அந்த ஞானாக்னியால் கர்மவினை, அதனால் உண்டாகும் பலன்கள், அதன் பலனால் உண்டான தேகம் மற்றும் உலகம் முதலியவைகளில் நான் கொண்டுள்ள மாயாரூபமான அஞ்ஞானம் என்னும் காடு முழுவதுமாக எரிக்கப்படுகிறது. அஞ்ஞானம் முழுவதும் எரிந்த பின் எரிக்க எதுவும் இல்லாத போது ஞானமாகிற அக்னி சாந்தமடைகிறது. அப்பொழுதும் மீதி இருப்பது உன் திவ்ய சுரூபமே அன்றோ? இவ்வாறு அனைத்து துன்பங்களையும் போக்குவதற்கு உன்னை தவிர வேறு வழியில்லை. ஆயுர்வேதத்தில் கூறிய மருந்துகளும், அறநூல்கள் கூறுகின்ற 6 செயல்களும், ராஜநீதியில் கூறிய 6 யோசனைகளும், அறநூல்கள் கூறுகின்ற 6 கர்மாக்களும், வேதங்கள் பொழிகின்ற 8 யோகங்களும் துன்பங்களை அடியோடு அழிக்கவோ மீண்டும் வராமல் தடுக்கவோ சக்தியற்றவை அல்ல. அவை உழவு தொழிலை போல மிகுந்த சிரமத்திற்கு பிறகே சுகமளிக்கின்றது. மேலும் வேதத்தில் கூறும் வழிகள் இன்றியமையாத சில பொருள்களின் தேவையால் சுலபமாக செயலாற்ற முடியாதவை. ஆயினும் அவற்றை கஷ்டப்பட்டு பின்பற்றியவர்கள் அதன் பலனான சொர்க்கத்தை அடையும் போது செருக்கினை அடைந்து அஞ்ஞானத்தால் தன்னையும் மறந்து உன்னையும் மறந்து விடுகின்றனர். அந்த புண்ணியத்தின் பலன் முடிந்து அவர்கள் மறுபடியும் இவ்வுலகத்திற்கு வரும்போது எல்லையற்ற துன்பத்தினை அடைகின்றனர். பத்மநாபனே, வரதனே, ஏழைகளின் உறவினனே, அருட்கடலே, பிரம்மதேவன் 2 பிரார்த்தம், அதாவது தன் நீண்ட ஆயுட்காலம் முடிந்த பிறகு உன்னிடம் அஞ்சியவனாய் சத்திய உலகத்திலும் இனிது வாழவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அறம் அல்லாத வழியில் பல பாவங்களை செய்து நரகத்தில் வீழ்ந்தவர்களின் கதி என்ன? ஆகவே உன் உலகமான வைகுண்டத்தை காட்டிலும் அச்சமில்லாததான வேறு ஓர் உலகம் எங்கே இருக்கின்றது? ஆகையால் நீயே என் கர்மபந்தங்களை அறுத்து எனக்கு அருள் புரிவாய். விபுவே, உண்மையில் உன்மயமாகவே இருக்கின்ற எனக்கு பந்தமோ மோட்சமோ இல்லை. ஆனால் உன்னுடைய மாயையால் பந்தமும் உன்னை அறிந்த ஞானத்தால் முக்தியும் ஏற்படுவதென்பது கனவு நிலை மற்றும் விழிப்பு நிலைக்கு ஒப்பானதாக உள்ளது. பந்த பாசங்களுக்கு கட்டுப்பட்டவனுக்கும் அதிலிருந்து விடுபட்டவனுக்கும் உள்ள வேற்றுமை இவ்வளவுதான். ஒருவன் உடலாகிய மரத்திலிருந்து கொண்டு விஷயமாகிய பழங்களின் சுவையாகிய புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறான். மற்றவன் துக்கமற்றவனாகி அவற்றை அனுபவிப்பதில்லை. விஷ்ணுவே, உயிருள்ள போதே விடுதலை அடைந்தவனின், அதாவது ஜீவன் முக்தனின் நிலை இத்தகையது என்று சொல்வதால் மட்டும் என்ன பயன்? மன தூய்மை இல்லாதவனுக்கு அந்நிலை மிக தொலைவில் உள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் தூய்மையற்ற அந்த மனதேயும்
தூய்மையாக்க பக்தியை தவிர சுலபமான வேறு மார்க்கம் எதுவும் இல்லை. ஆகையால் உன்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்வதற்கு உரிய உறுதியான பக்தியை எனக்கு அளிக்க வேண்டும். அந்த பக்தியின் மூலம் ஆச்சாரியன் அளிக்கும் சிறு உபதேசத்தை கொண்டே தத்துவ ஞானத்தை அறிந்து கொண்டு விரைவிலேயே உன்னில் என்னை ஐக்கியமாக்கி நான் நீயாகவே ஆகிவிடுவேன். இந்த உலகில் 6 அங்கங்கள் கூடிய சப்த பிரம்ம ரூபமான வேதத்தை பயில்வதில் பெரிதும் முயன்று அதில் மனதை செலுத்தியும் அவர்களால் உன்னை அறிந்து கொள்ள முடிவதில்லை. இது வருந்தத்தக்க விஷயம். மற்றும் அவர்கள் கற்பதற்கரிதான இந்த வேதத்தை கற்பதற்கு செலவிடும் நேரம் கன்று ஈனாத மலட்டு பசுவை பராமரிப்பது போன்றது. அனைவரின் பாவங்களை அழித்து அவர்களின் மனதை கவர்ந்திழுக்கும் உன் திவ்ய மங்கள திருவிளையாடல்களை தெளிவாக விளக்கி சச்சிதானந்த ஸ்வரூபமான தங்கள் திரு உருவை நன்கு வர்ணித்து கூறும் வாக்கை தவிர மற்றொன்றை நான் கல்லாதிருக்க வேண்டும். முழு முதல் பொருளே, பெரியோனே, சிசுபாலனின் பகைவனே, நீ யார், எத்தகையவர், எதற்கு இணையானவர் என்று சிறிதும் அறியேன். அப்படியிருந்தும் வேறு ஒன்றிலும் மனதை செலுத்தாமல் உன் வழிபாடு ஒன்றையே விரும்புகின்றேன். மனதை கவரும் உன் உருவங்களையும் உன் திருவடிகளில் அன்பு செலுத்துகின்ற அடியார்களின் கூட்டத்திலும் உனது தரிசனம் ஸ்பரிசனம் முதலியவை எனக்கு கிட்ட வேண்டும். மேலும் உன்னை வழிபடுவதிலும் வணங்குவதிலும் துதிப்பதிலும் குணங்களையும் வரலாறுகளையும் பாடுவதிலும் எனக்கு ஈடுபாடு உண்டாக வேண்டும். தேவனே, என்னால் அடையப்படும் பொருட்கள் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன். நானும் உனக்கு அடிமையாகி உன் கோயிலை தூய்மை செய்வது முதலிய தொண்டுகளை வஞ்சனை இல்லாமல் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் உண்டாக வேண்டும். சூரியன், நெருப்பு, அந்தணன் முதலிய ரூபங்களில் 4 கைகளுடன் கூடிய உமது திவ்ய சுரூபத்தை கண்டு ஆராதிக்க வேண்டும். உந்தன் மேல் கொண்டுள்ள காதலான பக்தியால் உள்ளம் உருக்கமுற்று என்னுள் பக்தி யோகம் எப்பொழுதும் பெருகியபடி இருக்க வேண்டும். கிருஷ்ணனே, பேரின்ப வடிவமான உன்னோடு ஒன்றுதலாகிய மோட்சமானது தானம், ஹோமம், விரதம், நியமம், தவம், சாங்கியம், யோகம் முதலியவற்றால் அடைவதற்கு அரியது. அதை மிகுந்த நற்செயல்களை செய்த கோபியர்கள் உன் சேர்க்கையினாலேயே அடைந்தார்கள் இல்லையா? வேறு பல பக்தர்கள் இருப்பினும் நீ அந்த கோபியர்களின் பக்தியையே பெரிதும் மதிக்கின்றாய். ஆகையால் குருவாயூரின் தலைவனே, எனக்கு உன்னிடம் அத்தகைய உறுதியான பக்தியையே உறுதியாக்கி அருள வேண்டும். நீயே என் பிணிகளை அகற்ற வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.